பிஜிடிஆர்பி கெமிஸ்ட்ரி 2025 எக்ஸாமினுடைய கட் ஆஃப் மார்க்ஸ் பார்க்க போகிறோம். அதாவது யூடியூப்பில் பார்த்தீங்கன்னா, கம்யூனிட்டி போஸ்ட்டில் இந்த ஓட் அதை வந்துட்டு நான் அப்லோட் பண்ணியிருந்தேன். அப்போ அந்த ஓட் மூலமாக என்னென்ன ரேஞ்சில் எத்தனை கேண்டிடேட்ஸ் இருக்கலாம் அப்படிங்கிறத செக் பண்ணுறதுக்காக இந்த கம்யூனிட்டி போஸ்ட்டில் இந்த போல் வந்துட்டு போட்டிருந்தேன். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா 75 to 80, 80 to 85, 85 to 90, 90 to 100. ஸோ இந்த ரேஞ்சில் மார்க் கொடுத்துருந்தேன். அப்போ அதில் 1828 பார்ட்டிசிபெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா ஓட் பண்ணியிருக்கிறாங்க. அப்போ அதில் அதிகமான ஓட்டு எந்த ரேஞ்சில் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 75 to 80. அதில் பார்த்தீங்கன்னா 877 ஓட்டு அந்த ரேஞ்சில் தான் இருக்குது. அடுத்தபடியாக 80 to 85 பார்த்தீங்கன்னா ஒரு 238 ஓட்டு தான் இருக்குது. அடுத்தபடி 85 to 90 பார்த்தீங்கன்னா 329 ஓட்டு இருக்குது. 90 to 100 366 ஓட்டு. அதாவது பார்த்தீங்கன்னா 90 to 100ல் பார்த்தீங்கன்னா அதிகமான பேர் இருக்க மாட்டாங்க கண்டிப்பாக. அப்போது எந்த ரேஞ்சில் அதிகமாக இருக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா 75 to 80. அப்போ இந்த 80 ப்ளஸ் மார்க்கு வாங்கியிருந்தீங்க அப்படின்னாச்சுன்னா நீங்கள் வந்துட்டு பயப்படாமல் இருக்கலாம். அதாவது சேஃபர் ஜோன் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அது வந்துட்டு 80 ப்ளஸ் மார்க் இருந்துச்சுன்னா சேஃபர் ஜோனில் இருக்கீங்க அப்படின்னு அர்த்தம். அப்போ அதே போல் இந்த 75 to 80 மார்க்ஸ் அது பார்த்திங்கன்னா 48% அந்த ரேஞ்சுக்குள்ளே தான் இருக்காங்க. அப்போ பாருங்கள், லார்ஜ் கேண்டிடேட் போல் வித் ஆவரேஜ் ஸ்கோர். அப்போ இந்த 75 to 80 அப்படிங்கிறது ஆவரேஜ் ஸ்கோர். அப்போ 80 ப்ளஸ்ஸு 85 ப்ளஸ்ஸு போயிட்டீங்கன்னா நீங்கள் வந்து ரொம்ப கான்ஃபிடண்ட்டாக இருக்கலாம். அதுக்கப்புறமா அதுக்கு மேலே போயிட்டு அப்படின்னாச்சுன்னா 90 அபோவ் போயாச்சுன்னா கன்ஃபார்மாக வந்துட்டு போஸ்டிங் கிடைக்கிறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. சரிங்களா? அப்போ இந்த கம்யூனிட்டி போஸ்ட் ஓட் மூலமாக ஸோ இதுதான் அந்த கட் ஆஃப் நிலவரம். அப்போ நீங்களே இதில் பார்த்துக்கிடலாம் யார் யாருக்கு என்னென்ன ரேஞ்சில் மார்க் இருக்குது அப்படிங்கிறத. அதில் நீங்கள் கடைசி பாயிண்ட்டை பார்த்தீங்கன்னா தெரியும். அந்த ப்ரிடிக்டட் சேஃப் ஸ்கோர் பார்த்தீங்கன்னா 80 ப்ளஸ்ஸு. மோஸ்ட் ஓட்டட் பார்த்தீங்கன்னா 70.